ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அரை நெல்லிக்காய். அதை வச்சு எப்படி ஊறுகாய் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஊரில் இருந்து வரும்போது அரை நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க. அதிலேருந்து பாதியை எடுத்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு பாதியை பிரித்து கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த நெல்லிக்காயை வந்து இட்லி தட்டில் வச்சு ஒரு வேக்காடு ஆவி கட்டி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்ற சொன்னாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எங்கள் வீட்டில் நீ கொஞ்சம் தான் இருந்தது நல்லெண்ணெய், அதனால் கொஞ்சம் தான் இருந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெல்லிக்காய், அதையும் அந்த நம்ம நல்லா காஞ்ச எண்ணெயில் அள்ளி போட்டாச்சுங்க. எண்ணெய் வேக வச்ச நெல்லிக்காயை அந்த உள்ள கொட்டை இருக்கும், அதை எடுத்துகிட்டு செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த கொட்டையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் அப்படியே போட்டாச்சுங்க. எண்ணெய் கழுதை சாப்பிடும்போது அந்த கொட்டையை எடுத்து தூக்கி போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். அதை யாருங்க உட்காந்து மெனக்கெட்டு அந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கிறதே. இதே பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் வேக வச்சோன்னே ஒரு லைட்டாக ஒரு தட்டினோம்னா அந்த உள்ளே இருக்கிற கொட்டை வந்து தனியாக வந்துடும், சதை தனியாக வந்துடும், ஈஸியாக இருக்கும். ஆனால் இது எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஓகே, காஞ்ச எண்ணெயில் அதை அள்ளி அந்த வேக வச்ச நெல்லிக்காயும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இதே நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா கல் உப்பு போட்டு ஊற வைக்கணும். இது வந்து நம்ம வந்து வேக வச்சு நம்ம தாளிக்கிறதுனால சால்ட்டு உப்பு தேவையான அளவு சால்ட்டு உப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் தாங்க போட்டேன். எண்ணெயில் போட்டால் அது வந்து ஒரு மாதிரி கலரு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்ணெய் காஞ்ச அந்த நெல்லிக்காயை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மிளகாத்தூளை போட்டேங்க. அதுக்கப்புறம் இதோடு சேர்க்குறதுக்கு வந்து வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள் நுணுக்கி சேர்க்கணும். தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் காமிச்சேன்னா என்னன்னு எனக்கே தெரில, எடுக்கலை. இதே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம வந்து வேக வச்சு செய்கிறதுனால சீக்கிரமே கெட்டு போய்ட்டோம், அதனால் சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணிடணும், அதாவது சாப்பிட்றணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து செஞ்ச உடனே கொஞ்சம் தேவையான அளவு வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தேவையானப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சு 2 நாள் வெயிலில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இந்த இது வந்து கடுகு வெந்தய பொடிங்க, நான் செய்யலைங்க. பாதி நெல்லிக்காயை பிரித்து என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க செய்யும்போது எனக்கும் சேர்த்து கடுகு வெந்தய பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த இந்த ஓசி கடுகு வெந்தய பொடியும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டாச்சுங்க. போட்டு எதையும் கிளறியாச்சு. அவ்வளோதாங்க, பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்த கடுகு வெந்தய பொடியை போட்ட உடனே ஊறுகாய் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து இதில் வந்து எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றி ஒரு பாக்ஸில் வலிச்சு வச்சுட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான ஊறுகாய் ரெடி. இதையே கரண்டி வச்சு மசிச்சு விட்டால் தொக்கு, அப்படியே வச்சோம்னா ஊறுகாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.